வணக்கம் நண்பர்களே, மோட்டார் சொந்தம் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். இந்த டாடா ஏஸுக்கு இந்த சென்சாரை பொருத்திருக்கிறாங்களே, இந்த சென்சார்ன்றது டாடா ஏஸுடைய வரமா சாபமா? இந்த டாடா ஏஸ்ல எதற்காக இந்த மாதிரி சென்சாரை பொருத்துனாங்க? நல்லா தானே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கழுதையா அதுல போயிட்டு சென்சாரை பொருத்தி இந்த மாதிரி ஒரு அருமையான டாடா ஏஸை இப்படி அசிங்கமாயிட்டாங்களே அப்படின்னு. ஆனா நம்ம என்ன செய்யணும்னா, அந்த டாடா ஏஸுடைய சென்சார்ன்றது என்ன? அதை ஏன் நிறைய பேர் வெறுக்கிறாங்க அப்படின்றத தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சென்சார் அப்படின்றதுக்கான கருவி என்னன்னா, அதாவது டாடா ஏஸுக்கு சென்சார் பொருத்தப்பட்டது வரமா சாபமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மிகப்பெரிய வரம். ஏன் அப்படின்னா, அது நிறைய பேர் எதுக்குறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த வரமான சென்சார் அந்த வண்டியில இருக்கும்போது, அந்த வண்டியில பெருசான ஒரு இன்ஜின் வேலை வந்துராது. அப்படி இன்ஜின் வேலை வராம இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த மெக்கானிக்கர்களுக்கெல்லாம் சில பயம் வந்துருச்சு. அதாவது இந்த சென்சார் பொருத்தப்பட்டால் வண்டியில ஒரு மிகப்பெரிய இன்ஜின் வேலைகள்லாம் வராது. நம்ம பொழப்பு மிகவும் அதிகமா பாதிக்கப்படுமே. அப்ப வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் தான் வருவாங்க. அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனையில தான் இந்த சென்சார் வண்டிய ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. சென்சார் இல்லாம இருக்கும்போது, அந்த இன்ஜின் கெட்டு போய் அது உடையும் வரை நம்மளுக்கு அந்த விஷயம் தெரியாது. அதுக்கப்புறம் தான் கெட்டு போய் உடைஞ்சிருச்சு அல்லது பேரிங் கட் ஆயிருச்சு, அது போயிருச்சு, இது போயிருச்சுன்னதுக்கப்புறம் தான் அந்த விஷயமே தெரியும். இப்ப சென்சாருடைய ஒரு தனித்தன்மைய காட்டுறேன். முந்தி பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுடைய எலக்ட்ரிஷியன் என்ன செய்வார்னா, வண்டியில ஒரு இடத்துல ஷார்ட் ஆயிரும். ஷார்ட் ஆயிருச்சுன்னா வயர் உரசிரும். அப்படி உரசும்போது பார்த்தீங்கன்னா, பெருசா தீ பற்றிட்டு எரியும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட்லயே 2 விதமான கரண்ட் இருக்குது. ஏசி, டிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏசி அப்படின்றது என்னன்னா, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சுவிட்ச் போர்ட்ல வருது பார்த்தீங்களா கரண்ட், அதுதான் ஏசி. அதோடைய வேகம் என்னன்னா, அதாவது மினிமம் 240 வேகத்துல அந்த கரண்ட் வரும். இது டிசி கரண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம லாரியில அதுவும் டாடா ஏஸ்ல பொருத்தப்பட்ட டிசி கரண்டுடைய வேகம் பார்த்தீங்கன்னா, வெறும் 12 அப்படின்ற அளவுல தான் அந்த டிசி கரண்ட் வரும். அந்த டிசி கரண்ட்டுக்கு என்ன இவ்வளோ பவர் வந்துச்சு? ஏன் இப்படி எரியும்னு சொல்றீங்க? அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த டிசி கரண்ட்ல ஏசி, டிசின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த டிசி கரண்ட் ஆனது என்னன்னா, இதுல ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கரண்ட்டுடைய வலுத்தன்மை அதிகமா இருக்கும். அந்த டிசி கரண்டுடைய வலுத்தன்மை அதிகமா இருக்கும். அதனால நீங்க இந்த பேட்டரி இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, கனமான வயர் பொருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனா அதை விட 240 வேகத்துல உள்ள அந்த கரண்ட்ல சின்ன சில்க் வயர்ல பல்ப் எரியும். நம்ம வீட்ல எல்லாம் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த டிசி, ஏசி கரண்ட். அதாவது ஏசி கரண்ட்டுக்கு வேகம் அதிகமா இருக்கும். டிசி கரண்ட்டுக்கு வேகம் கம்மியா இருக்கும். ஆனா விவேகம் ஜாஸ்தியா இருக்கும். அதாவது நல்லா வலுத்தன்மைகள் இருக்கும். அதனால தான் மோட்டாருக்கு பூரா அந்த மாதிரி பொருத்தியிருப்பாங்க. இந்த டிசி கரண்ட் ஷாக்கெல்லாம் அடிக்காது. அப்படி இருக்கும்போது இந்த மோட்டாருக்கு அவ்வளோ வலு இருந்தால் தான் அந்த செல்ஃப் மோட்டார் அந்த இன்ஜினுமே ஒரு சுழட்டி விடும். அந்த அளவுக்கு அதுக்கு பவர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. இப்போ நம்ம சென்சாருக்கு வருவோம். அப்போ முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான அந்த வயரிங் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, அந்த வண்டியில் ஒரு நரம்பு மண்டலம் போல் நல்லா பின்னி ஒரு வயரோட ஒரு வயரை சேர்த்து வச்சு இணைச்சு நல்ல டேப்பை டைட்டாக சுற்றி அதுக்கு மேலே சிலிவெல்லாம் போட்டு அந்த வயர்களை அங்கங்கே நரம்பு மண்டலம் மாதிரி பரத்தியிருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டு அந்த வயர் அந்த இரும்பில் உரசும் போது அங்கனுக்குள்ள கட் ஆகி எர்த்து மெயின் ஷார்ட் ஆயிரும். அப்படி ஷார்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, அங்கனுக்குள்ள ஒரு ஷார்ட் ஆகி தீப்பிடிச்சு எரியக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்திருக்கும். அதை கண்டுக்கிறாம விட்டாங்கன்னா வயரிங்கே எரிஞ்சிரும். அப்படி வயர் ஃபால்ட் ஆயிருச்சு அப்படின்னு என்ன மஸ்ட் வேறு நம்ம எலக்ட்ரிஷன் அந்த வயரை அந்த சிலிவை பூரா அறுத்து ஆப்ரேஷன் பண்ணி முடியல சிக்கல் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த வயரை பூரா அறுத்து எங்கனுக்குள்ள டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வயரை பூரா பார்ப்பாங்க. அப்படி மல்டி டெஸ்டர் அப்படின்னு ஒரு மீட்டர் இருக்குது, அதை வச்சு பார்க்கலாம். ஆனால் அதை வச்சு பார்க்குற அளவுக்கு அங்கே இடம் இருக்காது. அதனால அதை யூஸ் பண்ணுறதுக்கான சாத்தியம் கூறு கிடையாது அந்த இடத்துல. அப்படின்னும் போது அப்படி ஒவ்வொரு வயரவா சிலிவா பிரிச்சுட்டு வருவார். வந்தோடனே எப்படியாவது கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிடுவார். அப்படி சரி பண்ணதுக்கப்புறம் அந்த சிலிவெல்லாம் பேக்கப் பண்ணுவாரா, மீண்டும் ஒரிஜினல் மாதிரி டைட்டாக கட்டி அந்த பொசிஷனில் வச்சு அந்த கிளிப்பை அடிப்பாரானா, அது இயலாது. காரணம் என்னன்னா, இந்த வண்டிக்காரவங்க போதுமான அளவுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு லோடோட வந்திருக்கும் போது தான் இந்த மாதிரி ஷார்ட் சம்பவம்லாம் நடந்திருக்கும். அப்போ அந்த லோடை டெலிவரி பண்ணிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துருவாங்க. அப்படி நம்ம எலக்ட்ரிஷியன் கண்டுபிடிக்க முடியல அந்த வயரிங் ஃபால்ட் அப்படின்னா, அடிஷனலாக இன்னொரு வயரை கொண்டு போய் சேர்த்து அதை எரிய வச்சு சரி பண்ணிடுவார். உடனே அவங்க அங்கங்கே லேசாக டேப்பை சுற்றி விடுவாங்க, வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த டைட்டாக கட்டப்படாத அந்த கலட்டி விட்ட வயரு மீண்டும் மீண்டும் கம்ப்ளைண்ட்டுகளை அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
அப்படி கொடுக்கும்போது தான் வந்துட்டு இந்த அது எலக்ட்ரிஷியனுக்குன்னு தனியாகவே ஒரு ட்ராக் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான ஒரு விஷயம். 2வது இன்ஜினுடைய அனைத்து பகுதியும் கண்காணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து சென்சார். முதல்ல வந்து இப்போ சென்சார் வந்து இப்போ ஒரு வயரில் வந்து சின்ன ஷார்ட் இருந்துச்சு அப்படின்னா, தம்பி நீ எதையும் நோண்டாதீங்க, நேராக வந்து இண்டிகேட்டரில் அதுவும் வந்து எர்த்து வயர் வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஆகிருக்குது, மொத்தம் அதை மட்டும் கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த சென்சார் வந்து நம்மளுக்கு தெளிவாக சொல்லிடும். லேப்டாப்பை போட்ட உடனே நீங்கள் உடனே லேப்டாப்பை போட்டு எரர் எடுக்கணும், அது பெரிய கஷ்டம் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அப்படிலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? அதனால் வந்துட்டு கம்ப்ளைண்ட் இப்போ அப்படி கம்ப்ளைண்ட் ஆகியிருக்கும் போது என்ன ஆகும்னா, இப்போ ஒரு வண்டியில் வந்துட்டு போகிறீங்க, அந்த வண்டியில் வந்து ஒரு வயர் இன்னொரு வயரோட உரசிருச்சு. உரசினா இந்த சென்சார் என்ன செய்யும்னா, பம்பில் வந்து ஒரு பிரேக் போட்டு விட்டுரும். ஏன் அப்படி அந்த மாதிரி செய்யுது அப்படின்னா, அப்படி பம்பில் வந்து பிரேக் போடாமல் அப்போ உரசுதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த லோடை முடிச்சுட்டு நம்ம அந்த வேலையை பார்த்துக்குருவோம், அங்கே ஒரு முக்கியமான லோடு இருக்குது அதை முடிச்சுட்டு இந்த வேலையை பார்த்துக்குவோம்னு சொல்லிட்டு நாட்கள் தள்ளி விடுவீங்க. அப்போது வந்து அந்த சின்ன பிரச்சனையானது பெரிய பிரச்சனையாகி உங்களுக்கு செலவுகளை வந்து அதிகரித்து விட்டுரும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் என்ன செய்கிறாங்கன்னா இன்ஜினியர்கள் அந்த பம்பில் வந்து பிரேக் வந்து போட வச்சுருவாங்க. அப்போ போடும்போது இந்த மீட்டரை பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு ஒரு செக்கப் இண்டிகேட்டர் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அப்படி எரிய ஆரம்பிச்சோடனே நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அப்போ அதை நினச்சி நீங்கள் வந்து பெருசாக ஒன்றும் பயந்துடாதீங்க. நீங்கள் கம்பெனிக்கு போனீங்கன்னா 10 செகண்டில் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா லேப்டாப் போட்டோன்னே இந்த வயரில் இந்த இடத்துல இந்த பாயிண்டில் தான் வந்து பிரச்சனை, நீ மற்ற எந்த வயரையும் பிரிச்சிடாரா தம்பி அப்படின்னு அந்த லேப்டாப் வந்து சொல்லிடும். உடனே வந்து அதை வந்து சரி பண்ணிடலாம். அப்படின்னும் போது இது வந்து எவ்வளோ ஈஸியாக போயிடுது பார்த்தீங்களா? ஏன்னா முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா வயர் பண்ணுற எல்லாத்தையே ஒவ்வொன்றா, அதாவது ஒரு இடத்துல வந்து 15 வயராக கிளம்பும், அது இங்கிட்டு 4 அங்கிட்டு 4 அங்கிட்டு 6 இங்கிட்டு 2ன்னு பிரியும். அதில் போயிட்டு ரிட்டர்ன் வர்றது இப்படி பல விஷயங்களை வந்து கால்குலேஷன் பண்ணி அந்த எலக்ட்ரானிக் வயரில் வந்து பின்னியிருப்பாங்க. இந்த மாதிரி சம்பவம்லாம் இருக்குது. அதே மாதிரி வண்டியை பல்ஸ் பிடிச்சி பார்க்கும். அதாவது உங்களுக்கு அந்த டீசல்லாம் பார்த்தீங்கன்னா முந்தியெல்லாம் அந்த டீசலை கொண்டு வந்து இன்ஜினுக்குள்ளே அந்த பம்புக்குள்ளே விடுவாங்க. விடும்போது இதுக்கிடையில் எங்கிட்ட லீக் ஆகி உள்ளே ஏர் பாஸ் ஆகிருக்கும் போது தான் ஒரு சைடில் வந்து அடிபயம் மாதிரி ஒரு சின்னதாக வச்சுருப்பாங்க. அதை நட்டு மாதிரி லூஸ் பண்ணி அதை வந்து அடிக்கணும், டப்பு 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 டப்புன்னு. அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு நீர்மூழ்கி மோட்டார் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அந்த டீசல் டேங்க்லே வந்து மோட்டர் இருக்குது. அது என்ன செய்யும்னா அந்த டீசலை வந்து பம்ப் பண்ணி அந்த ஃபுல்லாக இன்ஜினில் கொண்டு போய் சேர்த்துரும். அந்த மாதிரி சேர்க்கும்போது அந்த பிரச்சனை வராது. அது மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனை, இப்போ வந்து ஒரு இன்ஜினுடைய டெம்பரேச்சர் கூடுது அப்படின்னாலும் அந்த சென்சார் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து காட்டி கொடுக்கும். இன்ஜினுடைய டெம்பரேச்சர் வந்து அளவுக்கு அதிகமாக கூடியிருக்கு, நீங்கள் வந்து இதை உடனே என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல அளவுகளை வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சரியான ஒரு எந்திரம் தான் சென்சார். இந்த சென்சார்ன்றது வந்து இந்த டாடா ஏசிக்கு கிடைச்ச வரமே தவிர சாபம் கிடையாது. இந்த சென்சார்னால நிறைய மெக்கானிக்கர் மற்றவங்களுக்குலாம் வந்துட்டு சில பாதிப்புகள் வருமே அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நம்மளுக்கு தொழில் போச்சு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வருது. அதனால் இது இந்த மாதிரியான லேட்டஸ்ட் டெக்னாலஜியை நம்ம இப்போ வேலை ஆக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கரில் ஒரு 70-80% பேர் வந்து படிக்காதவங்க தான் இருக்காங்க. கிராமங்கள்லேருந்து வந்து ஒரு மெக்கானிக்கர்கிட்ட வந்து அடிமையாக இருந்து அந்த தொழிலை வந்து கற்றுக்கிட்டு அந்த மாதிரி வந்து வருவாங்க. அப்படி வரவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லேப்டாப் இந்த மாதிரினா அவங்களுக்கு ஏதோ பெருசாக தெரியுது. ஆனால் லேப்டாப் காரியம்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரிங்களா? அதுக்கு படிக்கணும் படிக்கலைன்றதெல்லாம் ஒரு மேட்ரும் கிடையாது. படிக்காதவங்கலாம் நிறையா வேலை நிறையா விஷயத்தில் நிறையா இதை சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு படிப்பு வந்து இதுக்கு வந்து தடையாக இருக்குமா அப்படின்னா இருக்கவே இருக்காது. அதனால் நீங்கள் வந்து சென்சார் வண்டியை வந்து நம்பி வாங்கலாம். இப்போ நீங்கள் வந்து இல்லை நான் முந்தி காலத்தில் மாதிரி இந்த ₹1 காயின்ஸ் போட்டு தான் ஃபோன் பண்ணுவேன், எனக்கு வந்துட்டு இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃபோனு இந்த டச்சு ஃபோன்லாம் எனக்கு வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னா நீங்கள் வந்து பழைய வண்டியே வாங்கிட்டு போங்க. இல்லை நான் லேட்டஸ்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னும் போது நம்ம ஒரு மற்ற மனிதர்களை விட ஒரு தனித்திறமையாக ஒரு தனித்தன்மையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான வண்டிகளை வந்து வாங்கணும். அப்படி வண்டிகளை வந்து செலெக்ஷன் பண்ணும்போதும் கவனமாக செலெக்ஷன் பண்ணணும். நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ்ன்னு தான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா அது ஏழைக்கே தேடுருண்டை. இல்லை நான் வந்து ஒரு நல்லா ஒரு லெக்ஸுரியாக நல்லா சூப்பராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து V30 V50 வந்து எடுங்க. மிக அருமையான வண்டி. அதோடைய இன்ஜின்லாம் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் அண்ணா அந்த ஹெச்டி ப்ளஸை பற்றி போடுங்க, அந்த ஹெச்டி ப்ளஸை பற்றி போடுங்கன்னே சொல்கிறாங்க. ஹெச்டி ப்ளஸ் அப்படின்ற வண்டி என்னென்னா ஒரு அருமையான வண்டி. அது எந்த வண்டி அப்படின்னா சூப்பர் ஏசி அப்படின்னு ஒரு வண்டி வந்து போட்டாங்க. அது மிக அருமையான வண்டி. அந்த இன்ஜின் அந்த வண்டி இன்றைக்கி நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட அந்த வண்டி வந்து 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு.
செம்மையாக ஓடிக்கிருக்கிற ஒரு வண்டி, இன்ஜின் வேலையெல்லாம் பெருசாக வரவே வராது. அந்த வண்டியோடைய அப்படியே அப்டேட் தான் வந்துட்டு இந்த ஹெச்டி ப்ளஸ். இந்த சூப்பர் ஏசி சில பேர் ஏன் விரும்பலை, அது ஏன் இது பெருசாக பாப்புலர் ஆகலைன்னா, அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த சஸ்பென்சர் மாடல் வந்து கொடுத்தாங்க. சஸ்பென்சர்னா ஸ்ப்ரிங் கட்டுக்கு பதிலாக, அதாவது ஃப்ரண்ட் வீலில் வந்து 2 ஸ்ப்ரிங் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளேட்டுக்கு பதிலாக ஸ்ப்ரிங்கு வச்சு அதில் வந்து லப்பர் பூஸெல்லாம் வச்சு செக் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நம்ம ஆளுகளுக்கு பிடிக்கவே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இன்னைக்கு ஸ்ப்ரிங் கட்டுக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து 5000 10,000 மாடல் வந்து வந்துருச்சு. சாஃப்டா எப்படி போகிறது ரோட்டில் அப்படின்னு. ஆனால் நம்ம ஆட்களுக்கு வந்து அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. அதனால் ஸ்ப்ரிங் கட் இல்லாமல் அதுக்கு வந்து சஸ்பென்சர் மாடல் வந்துச்சு. அதனால் வந்து அந்த வண்டி வந்து நிறையா பேர் வந்து விரும்பலை. ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச்டி ப்ளஸ் வந்து இன்ஜின் மற்றும் கியர் பாக்ஸு டயர்லாம் வந்து கூட மிக அருமையான வண்டி. மைலேஜ் வந்து பெருசாக கிடைக்காது. மைலேஜ் வந்து உங்களுக்கு அதிகபட்சம் 14 கிலோமீட்டர் தான் வந்து கிடைக்கும். அதாவது நம்ம லோக்கல் கமர்ஷியல் வெஹிக்கிளில் தான் சொல்கிறேன். கம்பெனிக்காரவங்க வந்து எதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா அந்த வண்டிக்கு வந்து 900 கிலோ தான் ஏற்றுங்க அப்படின்றாங்க. நம்ம அப்படி செய்ய முடியுமா? நம்ம குறைஞ்சது அந்த வண்டிக்கெல்லாம் வந்துட்டு 3 டன்னு வைக்கணும். 3 டன் வெயிட் வந்து வைக்கணும். அப்படி 3 டன்னு 2.25 டன்னு வைக்கும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி சூப்பரான ஒரு தொட்டி வந்து அமைச்சுக்கொள்ளணும். இப்படி அந்த வண்டியில் என்ன பாஸ் என்ன பயின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொட்டி அமைக்கும் போது அந்த தொட்டியோட காசு வந்து கூடும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த தொட்டியுடைய விலை வந்து பெருசாக வந்து மார்க்கெட்டில் வந்து போகாது. ஏன்னா அது வந்து லேட்டஸ்ட் மாடல் அப்படின்றனால அந்த தொட்டி விற்கவே விற்காதுன்னு வைங்களேன். அப்படின்னும்போது அந்த தொட்டிக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து பாடி பில்டர்ஸ்கள் வந்து கழிக்க மாட்டாங்க. முடிந்தபட்சம் இந்த V30 V10 இந்த மாதிரியான ஹெச்டி ப்ளஸ் இந்த மாதிரி நியூ மாடலுக்கெலாம் வந்துட்டு தொட்டி மேலே பாடி கட்டுறது தான் வந்து குறைஞ்ச செலவில் வந்து ஈஸியாக எளிமையான முறையில் வந்து கட்ட முடியும். ஏன்னா இல்லாட்டி செலவுகள் வந்து அதிகரிச்சிடும். அதாவது குறைஞ்சபட்சம் நீங்கள் தொட்டி மேலே பண்ணீங்க அப்படின்னா, ஒரு நம்ம ஆங்கிள் மட்டும் போடுறோம், போட்டுட்டு அப்படியே மட்டி பெயிண்ட் மட்டும் அடிச்சுட்டு போகிறோம், தொட்டியை மட்டும் மராமத்து பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ரூ. 30 ரூ. 35 வரை வரும். நல்லா குவாலிட்டியாக பண்ணீங்க அப்படின்னா. அது இது இல்லைண்ணே, நம்ம கேரியர்லாம் சேர்த்து போடணும் அப்படின்னா அப்படியே ரேட்டு கூட்டிக்கிட்டே இருக்கும். அதாவது தொட்டி மேலே போட்டிங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு ரூ. 45 அது தொட்டி எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரூ. 70 வரையே வந்து வந்துடும். அந்த மாதிரி வந்துடும் லேட்டஸ்ட் மாடலை பொறுத்தளவுக்கு. ஆனால் டாடா ஏஸ் கோல்டை பொறுத்தளவுக்கு ஒரு ரூ. 45 வந்துட்டு தொட்டியை எடுத்துகிட்டு போட்டு கொடுத்துருவாங்க. காரணம் என்னென்னா கோல்டுடைய தொட்டி வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி மார்க்கெட் விலையில் ரூ. 15 எங்கிட்ட வந்து எடுத்துக்கிடுவாங்க அந்த தகர தொட்டியை. சரிங்களா? ஆனால் தகர தொட்டியில் பார்த்தீங்கன்னா 750 கிலோ தான் ஓட்ட முடியும். சில இந்த காய்கறி வியாபாரிகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த தகர தொட்டியில் வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா போதும், நம்ம காய்கறி எடுத்துக்கிறோம், மைலேஜ்லாம் கிடைக்கும்ல அப்படின்னு நினைப்பாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, இன்றைக்கி வந்துட்டு நம்ம பெண்களில் வந்துட்டு 100 பெண்கள் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 40 பெண்கள் வந்து திருடிகள். நீங்கள் வந்துட்டு 1.5 கிலோ தான் அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க, அவங்க மடியில் இருக்கிறது 15 கிலோ இருக்கும். அந்த மாதிரி சைடில் கையை விட்டு எடுத்துருவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹைட்டு பாடி போட்டுக்குங்க. நீங்கள் பேக்கில் டோரில் உட்காந்து அங்கே தான் விநியோகம் பண்ணுற மாதிரி செக் பண்ணிக்கங்க. இல்லைன்னா அவங்களுக்கு வந்து லாபம் தெரியும், முதல் இருக்காது. இந்த மாதிரி நம்ம சம்பவம்லாம் நிறையா நடந்திருக்கு. யூடியூப் வழியாக நிறைய பேர் இப்போ பேசுகிறாங்க, இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கண்ணே, உண்மைதானே அப்படின்னு. அதனால் முதல்ல வந்து என்றைக்குமே எந்த தொழிலையுமே வந்து ரொம்ப கவனமாக நிதானமாக சரியாக செய்யுங்க. இப்படிக்கு உங்கள் தங்கம்பாடு.